गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द ऋणैस्त्रिभिर्द्विजो जातो देवर्षिपितॄणां प्रभो यज्ञाध्ययनपुत्रैस्तां यनिस्तीर्यत्यजन्पतेत् பொதுவாக திஜர்களுக்கு 3 கடன். பொதுவாகவே லோனோட தான் வந்திருக்கோம், இங்கே லோன் வாங்க வேண்டியதில்லை. இந்த திஜன்மாவோட விஷயமே 3 லோனை நம்ம அடைச்சாகணும். ரிணத்தை, கடன். தேவ ரிஷி பித்ரு. தேவனோட கடனை யஜ்ஞங்கள் பண்ணுறதுனால தேவ கடனை அடைக்கிறோம். ரிஷி கடனை அத்தியனாதிகள் பண்ணுறதுனால ரிஷி கடன் தீர்றது. பித்ருக்கடன் ஸ்ராத்தாதிகளை பண்ணுறதுனால பித்ருக்கடனை நம்ம இந்த 3 ரிணத்தையும் நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிறோம் இந்த கிரியைகள்னால. இப்படியாக ரிஷிகள் த்விஜர்களுக்கு வகுத்திருக்கா. அதில் இப்போது ஹரித்வாரத்தில் விசேஷமாக தீர்த்த ஸ்ராத்தம். நம்ம இதில் நூல் பிடிச்சாப்பில் இதில் வர்ண சங்கரம் ஏற்படாமல் இந்த வம்சம் வாழடி வாழையாக வந்திருக்கு. அவளை என்ன பண்ணுவாள், சப்பிண்டீகரணங்கிற ஒரு கிரியை இருக்குது. இந்த 13 நாளில் பண்ணுவாள் இல்லையா. அதில் விசேஷமான இந்த சப்பிண்டீகரணங்கிறது கருட புராணத்தில் பகவானே சொல்கிறான். விசேஷமாக இந்த 3 பித்திருக்களை அவளோட வசுருத்ராதித்யாதி ஸ்வரூபாலாம் இருக்கிற முன்னோர்களோடு சேர்ப்பாள். அது சேர்த்தப்புறந்தான் அவளுக்கு ஸ்ராத்தாதி அருகத்தை ஏற்படும். அப்போ நம்ம ஊனமாசிகள்லாம் பண்ணி ஸ்ராத்தங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு அப்போ தான் அவளுக்கு கெப்பாசிட்டி ஏற்படும். அப்போது எல்லாருக்குமே அப்படியே வந்துடும் சொல்ல முடியாது. சில பேர் இந்த லைனில் விட்டு போயிருப்பா, குழந்தை இல்லாமல் இருந்திருக்கும் இல்லையா. அவளெல்லாம் நம்ம காருணிக பித்திருக்கள் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கோம். இப்படி இருந்த பொழுதிலும் அவளெல்லாம் இப்போது நம்ம ஹிரண்யமாக தான் பண்ணிட்டு இருக்கோம். பிண்ட கிரியைகள்லாம் அவளுக்கு பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா எல்லாரும் சிட்டிக்கு வந்தாச்சு பெரும்பாலான ஜனங்கள். அப்போது நதி தீரத்தில் இது எழுதியிருக்கா ரிஷிகள், தீர்த்த ஸ்ராத்தம் அப்படின்னு. அதில் விசேஷமாக இவாளுக்கெல்லாம் இந்த காருணிக பித்திருக்கள் யாரெல்லாம் விட்டு போயிருக்காளோ, தெரிஞ்சவாளோ தெரியாதவாளோ, விரக்ஷங்கள் முதல் கொண்டு சேத்தனா எல்லாத்துக்கும் அவள் சத்திய சங்கல்பாக இருக்கிறதுனால நம்மளை உத்தரணம் பண்ணணுங்கிற ஒரே சங்கல்பம். அதனால் கருணையினாலே இந்த தீர்த்த ஸ்ராத்தாதியை ஏற்படுத்தியிருக்கா. அதில் யாரெல்லாம் நம்ம இதில் பிண்டோதகம் பண்ணலாம் இந்த தீர்த்த ஸ்ராத்தத்தில் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்கா. அஸ்மத் குலே மிருதாயேச்ச கதிர்யேஷான்ன வித்யதே. நம்ம குலத்தில் சில குழந்தைகள் பிறந்த உடனே போயிடும். அது மாதிரி சில பேர் சம்ஸ்காரம் ஆகாமல் அப்படியே போயிடுவா. வேறு வர்ண சங்கிரமோ வேறு ஏதாவது ஒரு இடையூறுகள்னால பிரம்மச்சரியாக போனதா. இது மாதிரியெல்லாம் இருக்கிறவாளுக்கு இங்கே தீர்த்த ஸ்ராத்தத்தில் தீர்த்த கட்டங்களில் பிண்ட பிரதானம் பண்ணலாம். ஆ பிரம்மணோ ஏ பிதிருவம்சஜாதாக மாதுஸ்ததா வம்சபவாமதீயாக வம்சத்வயேஸ்மின் மம தாசபூதாக பிருத்யாஸ்ததைவாஸ்ரிதசேவகாஸ்ச. பொதுவாக 2 வர்க்கங்கள் மாத்திரு பித்திரு வர்க்கங்களில் நமக்கு தெரிஞ்சவா தெரியாத பித்திருக்களை எல்லாரையும் இங்கே அவளுக்கு பிண்டோதகத்தை நம்ம பண்ணுறோம். பிருத்யாக வேலைக்காரா, ஆஸ்ரித சேவகாஸ்ட சேவகால்னு சில பேர் இருப்பா. அப்போ முன்காலத்தில் குடும்ப நண்பர்கள்னு சில பேர் ஆத்தோடையே இருப்பா. அவளுக்கெல்லாம் மித்ராணி சக்கியஸ்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு, பசவஸ்ட விரக்ஷாக நம்ம பிரியமாக ஏதாவது ஆற்றுல பசுவோ வேறு ஏதாவது மிருகங்களை வளர்த்தோம்னா அதுக்கும் இங்கே பிண்டோதகம். விரக்ஷாக மரங்களுக்கு, ஸ்பிருஷ்டாஸ்ச திருஷ்டாஸ்ச யாரெல்லாம் தொட்டு நம்ம பழகியிருக்கோமோ, பார்த்து பழகியிருக்கோமோ, கிருத்தோபகாராக யாராவது நமக்கு ஒரு கடனோ இதுலேயோ ஹெல்ப் பண்ணியிருப்பா, பணமோ தானியங்களோ. அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் வியவஸ்தை இருந்தது இல்லையா. அதெல்லாம் யார் பண்ணியிருக்காளோ அவளுக்கெல்லாம் நன்றி கடனாக இந்த பிண்டக்கிரிய திலோதகத்தை நம்ம பண்ணுறோம். ஜன்மாந்தரே மம சங்கதாஸ்ச தேபிய ஸ்வதா பிண்டம் அஹந்ததாமி. ஜன்மாந்தரங்களை உள்ள பந்தங்கள் யாராவது
மாமா அது மாதிரி அம்மாவோட அண்ணாவோ யாரோ நமக்கு காதில் கேள்விப்பட்டிருப்போம். அவாலாம் பித்ருவம்சே மிருதாயே ச மாத்ருவம்சே ததைவ ச குருஷ்பசுரபந்தூனாம் ஏ சான்யே பாந்தவா மிருதாக. குரு நம்மளோட அத்தியனம் பண்ணி வச்சவர், அதாவது ஆத்மகுரு, நமக்கு பிரம்மோபதேசம் பண்ணவா. இது மாதிரி நம்ம யார் குரு ஸ்தானத்தில் வச்சுருக்கோமோ குரு, குரு பத்னி அவளுக்கெல்லாம் பண்ணலாம். அப்புறம் ஸ்வசுரா மாமனார் வர்க்கம், அவளில் உள்ள யாராவது சில பேருக்கு புத்திரால் இல்லாமல் இருக்கிறவாளுக்கெல்லாம் நம்ம இந்த பிண்டோதகத்தை பண்ணுறது. ஏச்சான்யே பாந்தவாம் ஏமே குலே லுப்த பிண்டாக, இதுதான் லுப்த பிண்டாகனு அர்ஜுனன் கீதா ஆரம்பத்திலே இதான் கேட்குறான். இந்த வர்ணாசிரம தர்மங்கள் போயிடுச்சுன்னா ஸ்திரியஸ்ட துஷ்டாக அப்படின்னு ஸ்திரீகளுக்கெல்லாம் கதி இல்லாமல் ஆயிடுவா, வர்ணசங்கிரம் ஏற்படும். அப்புறம் பித்திருக்கள்லாம் பிண்டத்தை ஏற்றுக்க மாட்டாளேன்னு கீதையில் முதல்லையே இதான் அர்ஜுன் கொஸ்டின் பண்ணுறான் பகவான். அது மாதிரி இந்த லைன்லேருந்து தவறி போனவாளுக்கெல்லாம் புத்திரதார விவர்ஜிதாக, ஆத்துக்காரி இல்லாமல் புத்திரன் இல்லாமல் போனவாளுக்கு கிரியாலோபஹதாஸ்சைவ ஜாத்யந்தாக பங்கவஸ்ததா, கண் இல்லாமல் குருடு செவிடு இது மாதிரி, அதாவது கருணையினால இதெல்லாம் ஏற்படுத்தியிருக்கா ரிஷிகள். விரூபா ஆமகர்பாஸ்ட, குழந்தையில இல்லாமல் போனவா, கர்ப்பவதியாக போனவா, விரூபமாக ஏதாவது அக்னி ஸ்நானம் முதலிய விஷயங்கள்லாம் பண்ணி போனவா, ஜாத்தா ஜாத்தாக குலேமம தெரிஞ்சு போனவா தெரியாமல் போனவா அப்படின்னு இவா எல்லாருக்கும் தர்மபிண்டோ மயா தத்தா அக்ஷயம் உபதிஷ்டது, அக்ஷயமான திருப்தி ஏற்படும் இந்த தீர்த்த கட்டத்தில் பிண்டத்தையும் திலோதகத்தையும் தரதுனால அப்படின்னு ரிஷிகள் சொல்லியிருக்கா. மேலே அசிபத்ரவனம், கும்பி பாகம் போன்ற நரகத்தில் சில கிரியைகளை பண்ணுறதுனால, நம்ம வேத மார்க்கத்திலேருந்து விலகின காரியங்களை பண்ணுறதுனால அவளுக்கு அந்த நரகங்கள் ஏற்படுறது. அவளுக்கெல்லாமும் சமஷ்டியாக சொல்லியிருக்க. அசிபத்ரவனே கோரே கும்பி பாகே சயே ஸ்திதாக தேஷாம் உத்தரணார்த்தாய இமம் பிண்டம் ததாம்யஹம். பொதுவாக சொல்லிட்டு அப்புறம் சமஷ்டியாக கொடுக்குறாப்புல போட்டார். அதீத குலகோட்டீனாம் சப்தத்வீப நிவாசினாம் ஆப்ரம்ம புவனான் லோகாத்து இதமஸ்து திலோதகம்னு சமஷ்டியாக ஆப்ரம்ம புவனான் லோகான்னு அப்படி பிரம்மாலேருந்து ஆரம்பித்து அந்த லைன் வருதோன்னு இன்றைக்கி நம்ம இருக்கோன்னா அன்வயத்தினால முன்னோர்கள் இருந்திருக்காங்கிறது தீர்மானம். அப்படி உள்ள எல்லாருக்குமே சமஷ்டியாக பிண்டமும் திலோதகமும் தருவோம் அப்படின்னு இந்த தீர்த்த கட்டத்தில் விசேஷமாக பிண்ட பிரதானத்தையும் திலோதகத்தையும் ரிஷிகள் ஏற்படுத்தியிருக்கா. ஹரித்வாரில் இந்த நம்ம சைத்தன்ய விட்டல் மந்திர் பிளாச்சேரி சங்கர சர்மா ஏற்படுத்தியிருக்கார். அவசியம் இதில் எல்லாரும் கலந்துண்டு பித்ருப்பிரசாதத்தை அடைஞ்சு ஆச்சந்திராருக்கும் வம்சாபிவிருத்தி ஏற்பட்டு சுவாமியோட அனுகிரகத்தையும் பெற்று க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பிரவச்சனத்தை பூர்த்தி. सद्गुरु महाराज की जय।